ஹலோ பசங்களா, வெரி குட் ஈவினிங். நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கிளாஸ் 9ஓட மேக்ஸ்ல சாப்டர் 6 ட்ரிக்னாமெட்ரி இந்த டாபிக்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து வரப்போற ஆஃப் இயர்லி எக்ஸாமுக்காக நாம இப்போ டிஸ்கஸ் பண்ண போறோம். சரிங்களா? ஸ்டே டியூனா இருங்க. இதுல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து ரிப்பீட்டடா ப்ரீவியஸ் இயர் எக்ஸாம்ஸ்ல கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் தான். சரிங்களா? எஸ். அண்ட் இந்த செஷனுக்கான ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வந்து உங்களுக்கு தேவை அப்படின்னா மறக்காம இங்க இருக்கக்கூடிய கியூஆர் வந்து நீங்க ஸ்கேன் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். காட் இட்? ஓகே. சோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க இந்த செஷன்ல. If 2 cos theta that is equal to root 3, then find all the trigonometric ratios of angle theta. So இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, given data நம்ம எடுத்துக்கலாம். கவனிங்க, 2 cos theta என்ன சொல்லியிருக்காங்க, 2 cos theta which is equal to root 3 இல்லையா? அப்ப cos theta is equal to என்னவா இருக்கும், root 3 by 2. சரிங்களா? So root 3 by 2 அப்படின்னா theta அப்படிங்கிறது என்னவா இருக்கும், 30 degree. கிளியரா? எஸ். இப்போ theta அப்படிங்கிறது என்னன்றது கண்டுபிடிச்சிடும். ஓகே. அதே மாதிரி ரிமைனிங் ரேஷியோஸ் இருக்கு இல்லையா? ஓகே. ரிமைனிங் ரேஷியோஸ் அப்படின்னா sin 30, ஓகே, cos 30 அவங்களே கொடுத்துட்டாங்க. sin 30 அப்படிங்கிறதுக்கு என்ன வரும் நமக்கு, 1/2. cos 30 அப்படிங்கிறது root 3/2. அடுத்தது tan 30 டிகிரி அப்படின்னா இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணுங்க, sin and cos. sin 30 டிவைட் பை cos 30 என்ன வருது நமக்கு, 1/√3. ஸோ அடுத்தது cosecant 30. சரிங்களா? cosecant 30 அப்படின்னா sin உடைய ரெசிப்ரோக்கல். sin 30 உடைய ரெசிப்ரோக்கல் என்ன, 1/2. அதை ரெசிப்ரோக்கல் எடுத்தா 2. அடுத்தது secant 30. secant 30 டிகிரி அப்படிங்கிறது cos theta உடைய ரெசிப்ரோக்கல். அப்ப cos 30 ரெசிப்ரோக்கல் எடுத்தா 2/√3. கிளியரா இருக்கா? ஸோ அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது cot 30. cot 30 டிகிரி அப்படிங்கிறது tan உடைய ரெசிப்ரோக்கல் which means √3. கிளியரா இருக்கா? ஓகே. ஸோ இதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஆன்சர் பண்ணியாச்சு. ஸோ அடுத்தது நம்ம கொஸ்டின் நம்பர் 2 போகலாம். ஸோ இந்த கொஸ்டின் வந்து உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். சரிங்களா? ஸோ அடுத்து நம்ம கொஸ்டின் நம்பர் 2ல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த இடத்துல செகண்ட் கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. ஃபைண்ட் தி வேல்யூஸ் ஆஃப் த ஃபாலோவிங் அப்படின்ட்டு ஒரு ட்ரிக்னாமெட்ரிக் எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணணும். சரிங்களா? இதை சால்வ் பண்ணா நமக்கு தெரிய வேண்டியது, இந்த tan 60க்கு என்ன வேல்யூ வரும், tan 45க்கு என்ன வரும், cot 30க்கு என்ன வரும், sin 30 and cosecant 45 இதுக்கெல்லாம் என்ன வேல்யூ வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ tan 60 அப்படிங்கிறது √3. சரிங்களா? ஸோ அடுத்தது பாருங்க என்ன வருது, tan 45 இதுக்கான வேல்யூ வந்து 1. cot 30 டிகிரி அப்படிங்கிறது இதுவும் √3 தான். சரிங்களா? ஸோ அடுத்தது sin 30 டிகிரி அப்படிங்கிறது 1/2. டேபிள் நீங்க ரெஃபர் பண்ணணும். ட்ரிக்னாமெட்ரிக் டேபிள்ல இந்த வேல்யூஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணுங்க. ஸோ அடுத்தது cosecant 45 அப்படிங்கிறது sin 45 உடைய ரெசிப்ரோக்கல் which means 1/√2 உடைய ரெசிப்ரோக்கல் √2. கிளியரா? ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாம் இப்போ இதில் சப்ஸ்டிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து கிடைச்சிரும். சரிங்களா? எஸ். இப்போ கொஸ்டின் வந்து நம்ம எடுத்துக்கலாம். என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. tan square 16 சொல்லியிருக்காங்க, minus 2 tan square 45 minus cot square 30 degree plus 2 sin square 30 plus 3/4 cosecant square 45. ஸோ இது வந்து கொஞ்சம் மூவ் பண்ணிடலாம். cosecant square 45 டிகிரி. கிளியரா? எஸ். இதுக்கான வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டிட் பண்ணுங்க. tan 60 அப்படிங்கிறது √3. அப்போ √3 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 டைம்ஸ் ஆஃப் tan ஸ்கொயர் 45. tan 45 வந்து 1. அப்போ 1 ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ அடுத்தது என்ன இருக்கு, cot ஸ்கொயர் 30 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? எஸ். மைனஸ் cot 30 வந்து √3. அப்போ இங்க √3 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 2 டைம்ஸ் ஆஃப் sin ஸ்கொயர் 30 கொடுத்துருக்காங்க. sin 30 உடைய வேல்யூ 1/2. அப்போ அதுக்கு வந்து நம்ம ஸ்கொயர் எடுத்துக்கிட்டா sin ஸ்கொயர் 30 என்னன்னு தெரிஞ்சிடும். அடுத்தது 3/4 டைம்ஸ் ஆஃப் cosecant ஸ்கொயர் 45 அப்படிங்கிறது cosecant 45 √2 ஸ்கொயர் இருக்கனால √2 ஸ்கொயர். கிளியரா? எஸ். ஸோ இதை சிம்பிளை பண்ணுங்க. சிம்பிளை பண்ண ஆன்சர் கிடைச்சிரும். √3 ஹோல் ஸ்கொயர் வந்து என்ன, 3 அண்ட் minus 2 ஹோல் ஸ்கொயர் -2 minus 3 ஹோல் ஸ்கொயர் -3 plus 2 times of 1/2 whole square இருக்கு. அப்ப என்ன வரும் நமக்கு 2 times of 1/4 அப்படின்னு வரும்.
ப்ளஸ் 3/4 ரூட் 2 ஹோல் ஸ்கொயர் வந்து என்ன 2. கிளியராக இருக்கா? எஸ். இப்போ இதை கேன்சல் பண்ணுங்கள். இந்த 2வையும் 4ஐயும் கேன்சல் பண்ணால் 2, இந்த 2வையும் 4ஐயும் கேன்சல் பண்ணால் 2. கிளியரா? ஸோ அடுத்தது இந்த ப்ளஸ் 3யும் -3 கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் என்ன இருக்குது நமக்கு? ரிமைனிங் என்ன இருக்குது பாருங்கள் சால்வ் பண்ணுறதுக்கு. இங்கே -2. அடுத்தது இந்த இடத்துல 1/2 ப்ளஸ் 1/2 ப்ளஸ் 3/2 அவ்வளோதான் இருக்குது. 1/2வும் 3/2வும் ஆட் பண்ணால் நமக்கு 2 அப்படின்னு கிடைக்கும். 1.5 ப்ளஸ் 0.5. சரிங்களா? ஸோ அப்போ -2 ப்ளஸ் 2 ரெண்டும் கேன்சல் ஆகிட்டு லாஸ்ட் என்ன கிடைக்குது ரிசல்ட் 0. அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து 0 பசங்களா. கிளியராக இருக்கா? ஓகே, எவ்ரிதிங் பர்ஃபெக்ட் ரைட்? எஸ். ஸோ அடுத்தது போவோம். ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் என்ன டவுட் அப்படின்ட்டு. அண்ட் எங்கேருந்து வாட்ச் பண்ணுறீங்க, எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்க அப்படிங்கிற தகவல் எல்லாம் மென்ஷன் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே. ஸோ அடுத்தது ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின். ஓகே. ஸோ இது வந்து உங்களுக்கு 1 மார்க்கில் கேட்கலாம், இல்லை 2 மார்க்கில் கேட்கலாம். ஓகே. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, sin 49 டிகிரி டிவைட் பை cos 41 டிகிரி. இதுக்கான வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்போ இந்த கொஸ்டின் வந்து நீங்கள் சால்வ் பண்ணோம் அப்படின்னா காம்பவுண்ட் ஆங்கிள் ஃபார்முலா உங்களுக்கு தெரியணும். சரிங்களா? சாரி, காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள் ஃபார்முலா தெரியணும். காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள் ஐடென்டிட்டி என்ன வருது பாருங்க. cos theta that is equal to sin 90 minus theta. இதெல்லாம் படிச்சிருக்கீங்களா? sin 90 degree minus theta. அதே மாதிரி sin theta that is equal to cos of 90 degree minus theta. சரிங்களா? ஸோ இதான் இந்த ஃபார்முலா தெரிஞ்சது அப்படின்னா இது ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா தீட்டா அப்படிங்கிறது 49 எடுத்துக்கிறேன். அப்போ sin 49. சரிங்களா? ஸோ sin 49 எதுக்கு ஈக்குவல் பாருங்க, cos of 90 டிகிரி மைனஸ் 49. சரியா? ஸோ அப்போ என்ன வரும், cos 41 டிகிரின்னு வருமா? அப்போ sin 49 அப்படிங்கிறது cos 41க்கு ஈக்குவல். இதை வந்து எப்படி நம்ம குயிக்காக ஞாபகத்தில் வச்சுக்கலாம் அப்படின்னா, இந்த 49யும் 41 ஆட் பண்ணால் 90 வரணும். அப்படி 90 ஃபார்ம் ஆச்சுன்னா இது ரெண்டும் ஈக்குவல் சேம் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்போ எதுக்கு இந்த பேர் வந்து செக் பண்ணோம்னா sin cos. சரிங்களா? இது ரெண்டுத்துக்கும் ஆங்கிள் வந்து 90 வருதான்னு பாருங்க, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி பார்த்தா. அப்போ டைரெக்டாக கேன்சல் பண்ணிக்கலாம் அப்படியே. சரிங்களா? அல்லது சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து ரிமைனிங் என்ன இருக்கு பாருங்க, tan cot, சீக்கன் கொசிக்கனு, tan அண்ட் cot இதுக்கும் வந்து சம் வந்து 90 வரணும். சரிங்களா? ரெண்டு ஆங்கிளையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 90 வரணும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 90 வரணும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 90 வரணும். சரிங்களா? அப்படி 90 வந்துச்சுன்னா those two angles are what? Those two ratios are equal அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ அடுத்தது சீக்கன், அடுத்தது கொசிக்கன். ஸோ இதுக்கும் என்ன வரணும், சம் வந்து 90 வரணும். அப்படி வந்துச்சுன்னா ஈக்குவல்னு அர்த்தம். ஓகே. ஸோ இப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம் பாருங்க, sin 49க்கு பதிலாக cos 41 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ அப்போ சப்ஸ்டியூட் பண்ண என்ன வருது, cos 41. சரிங்களா? இதை கேன்சல் பண்ணிட்டு நம்ம cos 41 எடுத்துக்கிறோம். ஓகே. cos 41 டிவைட் பை cos 41. ஸோ சிம்பிளை பண்ணால் ரெண்டு கேன்சல் ஆயிருமா? ரெண்டு கேன்சல் ஆயிடும். நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ரெண்டும் கேன்சல் ஆகிட்டு என்ன வேல்யூ வருது நமக்கு 1. அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து 1. கிளியராக இருக்கா? ரொம்ப ரொம்ப ஈஸி இல்லையா? ஓகே. ஸோ அடுத்தது போவோம். நெக்ஸ்ட் பாருங்க, இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணோம் அப்படின்னா உங்க புக்குக்கு பின்னாடி சைன், காஸ், டேன் இது எல்லாத்துக்கும் வந்து டேபிள்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. லாகர்தம் இது எல்லாத்துக்கும் வந்து டேபிள்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த டேபிளில் இந்த சைன் 38 டிகிரி 36 மினிட், அப்புறம் tan 12 டிகிரி அண்ட் 12 மினிட் இதுக்கான வேல்யூஸ் வந்து ரெஃபர் பண்ணணும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி டேபிள் கொடுத்துருப்பாங்க பாருங்களா. ஸோ லைக் திஸ் என்ன பண்ணிருப்பாங்கன்னா டேபிள்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த டேபிளில் போயிட்டு ரெஃபர் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இங்கே மேலே சைன் இருக்கா, டேன் இருக்கா, இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும் உங்கள் புக்கில். சரிங்களா? பார்த்துட்டு இங்கே ஆங்கிள் வந்து லெஃப்ட் சைடில் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆங்கிளுக்கு நேராக என்ன வேல்யூ வருது, இங்கே ஆங்கிள் கொடுத்துருக்காங்க, அந்த ஆங்கிளுக்கு நேராக என்ன வேல்யூ வருது, இந்த வேல்யூ தான் நீங்கள் பிக் பண்ணணும். சரிங்களா? கிளியராக இருக்கா? எஸ். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும் அப்படிங்கிறத பாருங்க. ஸோ இந்த இடத்துல சைன் 38 டிகிரி 36 மினிட் இதுக்கான வேல்யூ 0.6239. சரிங்களா? உங்க புக்ல டேபிள்ல ரெஃபர் பண்ணீங்கன்னா இந்த வேல்யூ கிடைக்கும். ஸோ அடுத்தது tan 12 டிகிரி 12 மினிட். ஸோ இதுக்கான வேல்யூ உங்க புக்ல பின்னாடி செக் பண்ணுங்க டேபிள்ல 2162. கிளியரா இருக்கா? எஸ். செக் பண்ணிட்டு கரெக்டாக இந்த வேல்யூஸ் எல்லாம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத மென்ஷன் பண்றீங்க. சரிங்களா? இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும். ஆட் பண்ண என்ன வருது பாருங்க, 9 + 2 11. ஸோ 1, அப்போ கேரி 1, ஸோ 0 10 வரும். மறுபடியும் கேரி 1, ஸோ அப்போ 4 6 2 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 8. அப்போ 0.8401 இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். கிளியராக புரிஞ்சுதா? ஜஸ்ட் கிவ் தி தம்ஸ் அப் புரிஞ்சுது அப்படின்னா. ஓகே. ஸோ அடுத்தது போவோம் பசங்களா. நெக்ஸ்ட்
கொஸ்டின் நம்பர் 5. கொஸ்டின் நம்பர் 5ல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இப்போ லாஸ்ட்டாக நம்ம காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் ஐடென்டிட்டி பார்த்தோம் இல்லையா? ஓகே, ஸோ எதெல்லாம் பேர் நான் சொல்லியிருக்கேன், சைன் காஸ் இதெல்லாம் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி பேர்ஸ் சரிங்களா. அதே மாதிரி சீக்கன் கொசிக்கன் இதெல்லாம் காம்ப்ளிமெண்ட்ரி பேர்ஸ். அடுத்தது டேன் அண்டு காட் சரிங்களா. ஸோ இதில் இந்த ரெண்டு ஆங்கிளையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 90 வருதான்னு பாருங்க. வந்தால் டேரெக்டாக கேன்சல் பண்ணிக்கலாம் இந்த கொஸ்டினில் சரிங்களா. எஸ், இந்த 35 டிகிரியும் 55 டிகிரி ஆட் பண்ணுங்க. ரெண்டு பேரான முதல்ல செக் பண்ணோம். ஆமாம், சைனும் காசும் பேர் தான். அப்போ இந்த ரெண்டு ஆங்கிள் ஆட் பண்ணுங்க. 35 55 ஆட் பண்ணால் 90 வருதா? எஸ் வருது. அப்போ டேரெக்டாகவே இதை கேன்சல் பண்ணிடலாம். ஓகே, ஸோ டேரெக்டாக இதை கேன்சல் பண்ண என்ன வருது, காஸ் 35 சைன் 55 ரெண்டும் ஈக்குவல். ஓகேங்களா, ஈக்குவல் அப்படின்னால கேன்சல் ஆகிட்டு 1ன்னு வரும். அதே மாதிரி சைன் 12ம் காஸ் 12ம் வந்து காஸ் 78ம் ஈக்குவல். அதனால இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து மறுபடியும் 1 அப்படின்னு வரும் சரியா. அதே மாதிரி காஸ் 18 டிகிரி பாருங்க, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 90 வருதா? ஆமாம் வருது. அப்போ காஸ் அண்ட் சைன், ஓகே, காஸ் 18 சைன் 72 ரெண்டுத்தோட ஆங்கிளும் ஈக்குவல் தான் காம்ப்ளிமெண்ட்ரியில். ஸோ அப்போ இது ரெண்டும் கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணிட்டா -1 வரும். ஸோ அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க, என்ன வருது உங்களுக்கு 2 -1. 2ல் 1 போச்சுன்னா என்ன 1 தான். ஸோ அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து 1. கிளியராக புரிஞ்சுதா? ஜஸ்ட் கிவ் தி தம்ஸ் அப். ஓகே, எஸ். ஸோ அடுத்தது போவோமா? நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் நம்பர் 6 சரிங்களா. ஸோ இங்கே எக்ஸுக்கான வேல்யூ வந்து 15 சொல்லிட்டாங்க. அப்போ இந்த இடத்துல இந்த கொஸ்டினில் எங்கெங்கெல்லாம் எக்ஸ் வருது அங்கே 15 அப்படிங்கிறத போட்டுருங்க சரிங்களா. சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. ஸோ அப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ண என்ன வருது பாருங்க. கொஸ்டினை இப்போ ரீரைட் பண்ணுங்க. கொஸ்டினை ரீரைட் பண்ண என்ன வருது நமக்கு, 8 டைம்ஸ் ஆஃப் சைன் 2 × 15 என்ன 30 டிகிரி இன்ட்டு காஸ் 4 × 15. ஓகே, ஸோ என்ன வருது நமக்கு 60 டிகிரி. அடுத்தது 6 டைம்ஸ் ஆஃப் 15 அப்போ என்ன வரும் 90 டிகிரி. கிளியராக இருக்கா? ஓகே, ஸோ இப்போ 8 × சைன் 30க்கு என்ன வேல்யூ நமக்கு 1/2, காஸ் 60 அதுவும் 1/2 தான், சைன் 90 இதுக்கான வேல்யூ வந்து 1. ஓகே, ஸோ இப்போ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண என்ன வருது பாருங்க, 1/2 × 1/2 1/4, 8 × 1/4 × 1 சரியா. ஸோ இந்த 4ஐயும் 8ஐயும் கேன்சல் பண்ண என்ன வருது 2. அப்போ 2 × 1 என்ன 2 தான். அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து 2. கிளியராக புரிஞ்சுதா? ஓகே, எஸ் புரிஞ்சது அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்க புரிஞ்சது அப்படின்ட்டு. ஸோ அடுத்தது நம்ம 7th கொஸ்டின் வந்து பார்க்கலாம் பசங்களா. ஓகே, டோட்டலாக 10 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம் இந்த செஷனில் சரிங்களா. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, ஃபைண்ட் தி ஆங்கிள் மேட் பை அ லேடர் ஆஃப் லென்த் 5 மீட்டர் வித் த கிரவுண்ட் if one of its end is 4 meter away from the wall and the other end is on the wall. ஸோ இப்போ இந்த ஆங்கிள் வந்து கண்டுபிடிக்க சொல்றாங்க சரிங்களா. ஸோ என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். இதுதான் அந்த வால் அப்படின்னு எடுத்துப்போம். இந்த லேடர் ஆனது இந்த வால்ல இருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது பாருங்க, 4 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. அப்போ இந்த பேஸ் வந்து 4 மீட்டர். இந்த லேடருடைய லென்த் என்ன சொல்லியிருக்காங்க 5 மீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5 மீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ஆங்கிள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இந்த ஆங்கிள் வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும் சரிங்களா. ஸோ அப்போ நம்ம என்ன எடுத்துக்கலாம், ஹைபோட்டனஸ் அப்புறம் பேஸ் ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது ரேஷியோ இருக்கா நம்மக்கிட்ட? ட்ரிகோனோமெட்ரிக் ரேஷியோ இருக்குது. என்ன, காஸ் தீட்டா சரிங்களா. ஸோ இப்போ காஸ் தீட்டாக்கான ஃபார்முலா என்ன, காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு பேஸ் பை ஹைபோட்டனஸ், பேஸ் பை ஹைபோட்டனஸ் சரிங்களா. கிளியரா இருக்கா? பேஸ்ங்கிறது என்ன 4 மீட்டர் சரிங்களா. இதுக்கு பேர் வேணா கொடுத்துருங்க நீங்க, ஏபிசி அப்படின்ட்டு ட்ரிகோனோமெட்ரிக்கு. அப்போ பேஸ்ங்கிறது வந்து பிசி, பிசி பை ஏபி. கிளியரா? ஸோ அப்போ இதை சிம்பிளை பண்ண என்ன வருது உங்களுக்கு 4/5 தட் இஸ் ஈக்குவல் டு காஸ் தீட்டா. அப்போ தீட்டா இஸ் ஈக்குவல் டு என்ன வருது, காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 4/5. கிளியரா இருக்கா? ஸோ இப்போ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 4/5னா 4/5க்கான வேல்யூ கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 0.8 வரும். ஓகே, காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 0.8 ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணி பாருங்க. கேன்சல் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும், ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணால் 0.8 சரிங்களா. ஸோ அப்போ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 0.8 இது வந்து நேச்சுரல் லாகில் நீங்கள் வந்து செக் பண்ணலாம் சரிங்களா. காஸில் நேச்சுரல் லாகில் வந்து செக் பண்ணலாம். ஓகே, புக் பேக்கில் செக் பண்ணுங்க. காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 0.8 இதுக்கான ஆங்கிள் வேல்யூ என்ன அப்படியே ரிவர்ஸில் செக் பண்ணுறீங்க சரிங்களா. ஸோ டேபிளில் அப்படியே ரிவர்ஸில் செக் பண்ணீங்க அப்படின்னா வேல்யூ தெரியும் 0.8 அப்படின்னு. அதுக்கு நேராக இருக்கக்கூடிய ஆங்கிள் என்னவா இருக்கும் காஸ் தீட்டா அப்படின்றத செக் பண்ணுறீங்க. அப்படி செக் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் புக் பேக்கில் தீட்டாக்கான வேல்யூ வந்து 36.87 அப்படின்ட்டு உங்களுக்கு கிடைக்கும் அப்ராக்சிமேட்லி.
கிளியரா? இது வந்து அப்ராக்சிமேட்டா தான் நம்ம எடுத்திருக்கோம் அந்த வேல்யூ. காட் இட்? கிளியரா புரிஞ்சுதா? எஸ். ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் 36.87 டிகிரி. காட் இட்? ஸோ அடுத்தது போமா நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 8. கொஸ்டின் நம்பர் 8ல என்ன சொல்லியிருக்காங்க நமக்கு? வெரிஃபை cos 3a which is equal to 4 cos cube a minus 3 cos a where a is equal to 30 degree. ஸோ ஏக்கான வேல்யூ வந்து கொடுத்துட்டாங்க சரிங்களா? ஸோ அதை வந்து நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம். அப்போ என்ன வருது பாருங்க, எல்ஹெச்எஸ் எடுத்துக்கலாமா ஃபர்ஸ்ட்? ஓகே, ஸோ எல்ஹெச்எஸ் வந்து எடுத்துக்கோங்க. எல்ஹெச்எஸ்ல என்ன இருக்கு பாருங்க, cos 3a இருக்கு. அப்போ a 30 அப்படின்னா ஓகே cos 3 times of 30 90 டிகிரின்னு வருமா? that is equal to cos 90 degree. Got it? So cos 90 என்னப்பா நமக்கு? cos 90 that is equal to 0. Clear? So இப்போ LHS வந்து 0 அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அதே மாதிரி RHSக்கும் உங்களுக்கு 0 வரணும் சரிங்களா? ஸோ இப்போ RHS எடுத்துக்கோங்க. RHSல என்ன இருக்கு பாருங்க, 4 cos cube a minus 3 cos a. இதான் RHSல கொடுக்கப்பட்ட டேட்டா சரிங்களா? ஸோ RHSல இதான் கொடுத்துருக்காங்க, அதை எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ ஏக்கான வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 4 cos cube 30 degree minus 3 cos 30. ஸோ அப்போ என்ன வருது, 4 into cos 30க்கான வேல்யூ. ஓகே, cos 30 அப்படிங்கிறது என்ன, √3/2. அங்கே கியூப் இருக்கு, அதனால பவரில் வந்து 3 போட்டுக்கோங்க. மைனஸ் 3 cos 30க்கான வேல்யூ √3/2. கிளியரா இருக்கா? சே எஸ் ஆர் நோ? எஸ். இப்போ சிம்பிளை பண்ண என்ன வருது பாருங்க நமக்கு, √3 cube. √3 cube அப்படிங்கிறது நமக்கு 3√3 அப்படின்னு வரும். டினாமினேட்டரில் 2 cube வந்து 8 அப்படின்னு வரும் சரிங்களா? ஸோ அப்போ இதுக்கான வேல்யூ வந்து 3√3/8 இன்ட்டு 4 சரிங்களா? வெளியில் 4 இருக்கு. மைனஸ் 3√3/2. கிளியரா? ஸோ இப்போ இதை சிம்பிளை பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்து கிடைச்சிரும். காட் இட்? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், இந்த 4ஐயும் இந்த 8ஐயும் கேன்சல் பண்ணுங்க. என்ன வருது, 2ன்னு வருமா? பாருங்க, இங்க 3√3/2 இருக்கு, இந்த இடத்துலயும் 3√3/2 இருக்கு. அப்ப ரெண்டுமே கேன்சல் ஆயிடும்ல? ரெண்டுமே கேன்சல் ஆயிட்டா என்ன வருது, 0. திஸ் மைனஸ் திஸ் தட் இஸ் ஈக்குவல் டு என்ன வருது நமக்கு, 0. ஸோ அப்போ LHS ஈக்குவல் டு RHS. தேர்ஃபோர் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, LHS ஈக்குவல் டு RHS வெரிஃபைட் அப்படின்னு போட்டுருங்க. ஓகேவா? வெரிஃபைட். கிளியரா இருக்கா? அப்டேட் பண்ணுங்க. எனி டவுட் இன் திஸ்? எவ்ரிதிங் கிளியர் ரைட்? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் போலாம். கவனிங்க. நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் நம்பர் 9. கொஸ்டின் நம்பர் 9 என்ன கொடுத்துருங்க பாருங்க. இதுல 9th கொஸ்டின். எஸ், ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் தீட்டா இஃப் காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 0.7656. சரிங்களா? ஸோ இதுக்கான ஆங்கிள் கண்டுபிடிக்க சொல்றாங்க சரிங்களா? இப்போ வேல்யூ கொடுத்துட்டாங்க, வேல்யூ கொடுத்துட்டு ஆங்கிள் கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஓகேவா? ஸோ எப்படி கண்டுபிடிக்கலாம், நீங்க புக் பேக்ல இருக்கக்கூடிய அந்த டேபிள் வந்து ரெஃபர் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ காஸ் தீட்டாக்கான டேபிள் வந்து ரெஃபர் பண்ணுங்க. இந்த மாதிரி டேபிள் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டேபிள் வந்து நீங்க ரெஃபர் பண்ணணும் சரிங்களா? ஸோ இப்போ இந்த மாதிரி வேல்யூ கொடுத்துட்டாங்க, அந்த வேல்யூக்கு நேராக இருக்கக்கூடிய ஆங்கிள் என்ன அப்படிங்கிற மாதிரி நீங்க பார்க்கணும் சரிங்களா? உங்க புக் பேக்ல ரெஃபர் பண்ணுங்க சரிங்களா? ஸோ அப்படி ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வருது பாருங்க, இந்த இடத்துல காஸ் தீட்டாக்கான வேல்யூ என்ன கொடுக்கப்பட்டிருக்கு, 0.7656. இந்த 7656 நேரா, இந்த 7656 இருக்கு இல்லையா, அதுக்கு நேரா என்ன ஆங்கிள் வேல்யூ இருக்கு அப்படிங்கறது புக்ல வந்து செக் பண்ணுங்க சரிங்களா? ஸோ செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வருது பாருங்க, இந்த இடத்துல தீட்டா, இந்த காஸ் தீட்டா அந்த பக்கம் கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், தீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 0.7656 சரிங்களா? ஸோ அப்போ தீட்டா வந்து அப்ராக்சிமேட்டா உங்களுக்கு என்ன வரும்னா 40 டிகிரி 40.03 சரிங்களா? இதுதான் வந்து அப்ராக்சிமேட்டா கிடைக்கக்கூடிய ஆங்கிள் வேல்யூ. ஸோ இங்கே கூட ரெஃபர் பண்ணலாம் சரிங்களா? 0.7656 இல்லையா? ஸோ 0.7656 பாருங்க, 40 டிகிரிக்கு ஈக்குவலா இருக்கா இந்த இடத்துல, நான் ரவுண்ட் பண்ற பாருங்க, 40 டிகிரிக்கு ஈக்குவலா இருக்கா ஆல்மோஸ்ட் அந்த வேல்யூ. அப்போ நம்ம அப்ராக்சிமேட்டா 40 டிகிரி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். கிளியரா இருக்கா? ஓகே, ஸோ கண்டிப்பா அந்த டேபிள் ரெஃபர் பண்ணா மட்டும்தான் இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் பண்ண முடியும், அதர்வைஸ் வந்து டிஃபிகல்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் போலாம். லாஸ்ட் கொஸ்டின் பசங்களா, கவனிங்க என்ன சொல்லியிருக்கான் பாருங்க. ஃபைண்ட் தி ஏரியா ஆஃப் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோடைய ஏரியா வந்து கண்டுபிடிக்க சொல்றாங்க. இந்த ஏரியா என்ன வரும் அப்படின்றத கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஸோ இதுக்கான ஃபார்முலா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் என்ன ஃபார்முலா, ஆஃப் BH, ஆஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட் சரிங்களா? ஸோ இதான் ஃபார்முலா. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இந்த பேஸ் என்னன்றதை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? பேஸ்ன்றது என்ன, BC. இந்த BC அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். தட் இஸ் வாட் BC. ஹைட்டுங்கிறது வந்து AB. இந்த AB என்னன்றதை கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டு அதில் பாதி வேல்யூ எடுத்துக்கணும், 1/2
சரிங்களா, பாதி வேல்யூ எடுத்துக்கணும். அதுதான் வந்து ஏரியா ஆஃப் த கிவன் ட்ரையாங்கிள். சரிங்களா. ஸோ இப்போ என்ன செய்யலாம், நம்ம ஃபர்ஸ்ட் இதை சால்வ் பண்ணுறதுக்கு இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் நம்ம பேஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எதை ரெஃபர் பண்ணலாம், காஸ் தீட்டா வந்து நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா, காஸ் தீட்டா எடுத்தோன்னா பேஸ் கிடைக்கும். ஏன்னா ஹைபோடெனஸ் இருக்கு, ஹைபோடெனஸ் வந்து ஆல்ரெடி கிவன். சரிங்களா, ஹைபோடெனஸ்க்கான வேல்யூ வந்து ஆல்ரெடி கிவன். அப்போ பேஸ் வேணும்னு என்ன பண்ணணும், காஸ் தீட்டா எடுக்கணும். அதே பர்பெண்டிகுலர் வேணும்னா சைன் தீட்டா வந்து எடுக்கணும் நீங்கள். சரிங்களா, ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், சைன் தீட்டா எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஏபி கிடைச்சிரும். பர்பெண்டிகுலர் அப்படிங்கிறது ஏபி, ஏபின்றது ஹைட். சரிங்களா, ஹெச்ங்கிறது ஏபி பை ஹைபோடெனஸ், ஹைபோடெனஸ் வந்து ஏசி. தட் இஸ் ஈக்குவல் டு என்ன வருது பாருங்க, இந்த தீட்டா வந்து என்ன கொடுத்துருக்காங்க இங்கே 48 டிகிரி 38 மினிட். அதுதான் கிவன் தீட்டாக்கான வேல்யூ இங்கே. தட் இஸ் ஈக்குவல் டு 5 பை ஏபின்றது தெரியாது இல்லையா, ஏபின்றது என்னன்னு தெரியாது, ஏசி தான் தெரியும். ஓகே, அப்போது டினாமினேட்டில் வந்து 5 வரும், ஏபி வந்து என்னன்னு தெரியாது, அப்படியே வச்சுக்கோங்க. கிளியராக இருக்கா. இப்போ நீங்கள் இந்த சைன் 48 இருக்கு இல்லையா, சைன் 48 டிகிரி 38 மினிட், இதுக்கான வேல்யூ என்ன வரும்ன்றத டேபிளில் ரெஃபர் பண்ணுங்க. டேபிளில் ரெஃபர் பண்ணால் உங்களுக்கு என்ன வருது பாருங்க. ஓகே, புக் பேக்கில் போயிட்டு டேபிளில் ரெஃபர் பண்ணுங்க. சரிங்களா, இதுக்கான வேல்யூ வந்து என்ன வரும்னா 0.7490. சரிங்களா, தட் இஸ் ஈக்குவல் டு ஏபி டிவைட் பை 5. கிளியரா. ஸோ இப்போ இந்த 5 வந்து லெஃப்ட் சைடு கொண்டு வந்தீங்கன்னா இந்த ஏபி என்னன்னு தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ இப்போ ஏபி இஸ் ஈக்குவல் டு என்ன வருது பாருங்க, 0.7490 5ஆல் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டு 3.745. சரிங்களா, இதுதான் ஏபி, அதாவது ஹைட் ஹெச். கிளியரா, சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க, சென்டிமீட்டர்லேயே மென்ஷன் பண்ணிக்கோங்க. எஸ், இப்போ ஹைட் கண்டுபிடிச்சிட்டோம். அதே மாதிரி நம்ம இந்த பேஸ் பி வந்து கண்டுபிடிக்கணும். ஹைட் கண்டுபிடிச்சாச்சு, இப்போ இந்த பி வந்து என்னன்றதை கண்டுபிடிக்கணும். கிளியரா. ஸோ அப்போ நாம எடுக்க வேண்டியது என்ன அப்படின்னா காஸ் தீட்டா எடுக்கணும் இந்த இடத்துல. சரிங்களா, ஸோ காஸ் தீட்டா எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுக்கான ரிசல்ட் வந்து என்னன்றது கிடைச்சிரும். காட் இட். கிளியரா, கீழே வந்து மறையுதா. ஓகே, எஸ். ஸோ இதுக்கான வேல்யூ வந்து மேலே எடுத்துக்கலாம், கவனிங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பேஜில் வந்து எழுதிக்கலாம். என்ன வருது பாருங்க இங்கே, this is equal to 3.745. சரிங்களா, இதுதான் ஹெச்சுக்கான வேல்யூ. ஸோ இப்போ காஸ் தீட்டா நம்ம நெக்ஸ்ட் சைட் போயிட்டு நம்ம சால்வ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பேஜ் எடுத்துக்கலாம். காஸ் 48 டிகிரி 30 மினிட், தட் இஸ் ஈக்குவல் டு பேஸ் பை ஹைபோடெனஸ். பேஸுங்கிறது பிசி டிவைட் பை ஹைபோடெனஸ்ங்கிறது ஏசி. ஹைபோடெனஸ் நம்ம தெரியும், ஆல்ரெடி கிவன் 5ங்கிறது கொடுத்துட்டாங்க, 5 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது. இப்போ பிசி மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா, ஸோ இப்போ டேபிளில் போயிட்டு இந்த காஸ் 48 30 மினிட்டுக்கான வேல்யூ என்ன வரும்ன்றதை செக் பண்ணுங்க. அப்படி செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ 0.6626 அப்படின்னு கிடைக்கும். கிளியரா, தட் இஸ் ஈக்குவல் டு பிசி பை 5. ஓகே, இந்த 5 வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வாங்க. அப்போ என்ன வருது உங்களுக்கு, மல்டிபிள் ஆகிடும். அப்போ பிசி இஸ் ஈக்குவல் டு 0.6626 into 5. கிளியரா. இதை மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ 3.313. ஓகே, இதுதான் வந்து பிசி, அதாவது பிக்கான வேல்யூ இன் சென்டிமீட்டர். ஸோ இப்போ நம்ம பிக்கான வேல்யூவும் கண்டுபிடிச்சிட்டோம், ஹெச்க்கான வேல்யூவும் கண்டுபிடிச்சிட்டோம். இதை கொண்டு வந்து இந்த ஈக்குவேஷன் 1ல் வந்து சப்ஸ்டிட் பண்ணுங்க, ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணுங்க. சரியா, ஸோ ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஏரியா வந்து என்னன்றது தெரிஞ்சிடும். கிளியராக இருக்கா, இந்த ஏரியா என்னன்றது தெரிஞ்சிடும். ஓகே, எஸ். ஸோ இப்போ இங்கே ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் நம்ம எடுத்துக்கலாம். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் தட் இஸ் ஈக்குவல் டு ஆஃப் இன்ட்டு பேஸ் வந்து என்ன 3.313, ஹைட் வந்து என்ன இந்த இடத்துல 3.745. கிளியரா. ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணோம். ஓகே, ஸோ சால்வ் பண்ண என்ன வருது பாருங்க நமக்கு. ஸோ இந்த 2வையும் 3.313 நம்ம கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணால் என்ன வருது 1.6565 அப்படின்னு வரும். ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டு 6.2035925 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு வரும். சரிங்களா, கிளியராக இருக்கா. ஸோ இதுதான் ஏரியா ஆஃப் த கிவன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். காட் இட். ஸோ அடுத்தது தட்ஸ் ஆல் கைஸ். ஸோ டோட்டலாக 10 கொஸ்டின்ஸ் நம்ம எல்லாத்தையும் சால்வ் பண்ணி முடிச்சிட்டோம். எஸ்,
ஸோ இந்த செஷனுக்கான ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வேணும் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய QR வந்து நீங்க ஸ்கேன் பண்ணுங்க. இது வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ கைஸ். மறுபடியும் நம்ம அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செஷன்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஆல்.